ஹாய், நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்க்கு என்னென்ன திங்ஸ் தேவைங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பைரல் போட்ட நோட் அல்லது A4 ஷீட் எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டில் விற்கிற கோனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது போல் ப்ராக்டிஸ் என்னவாக இருந்தாலும் ஓகே. எந்த கோனாக இருந்தாலும் அதை நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஆயில் தனியாக, வாட்டர் தனியாக இருக்கும். அதை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸில் இருக்கிற அந்த காஞ்ச மெஹந்தியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நோட்டில் போட ட்ரை பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ். இதில் என்னென்ன பேசிக்கான டிசைன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நான் லைன்ஸ் தான் ட்ரா பண்ணுறேன். லைன்ஸ் எப்பொழுதுமே பேப்பரோடு தேய்ச்சி போடாமல் கொஞ்சம் பேப்பர்லேருந்து ஒரு 1 ஸ்டெப் கோனை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைன்ஸ் கிடைக்கும். லைன்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொஞ்சமாக லைன்ஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் போடுறப்ப அதிகமான லைன்ஸ் போடுங்க. தின் லைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு திக் லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 தின் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட சென்டரில் பேஸ்ட்டால் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான திக் லைன்ஸ் கிடைக்கும். பார்டர் பெல்ட்டு அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபில்லிங்ஸ் டிசைன் இது எல்லாத்துலேயுமே இந்த லைன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக பேஸ்ட்டால் ஃபில் பண்ணி போடாதீங்க. அப்படி போட்டோம்னா நமக்கு லைன்ஸ் அன்ஈவனாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போடக்கூடாது. 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட சென்டரில் மட்டும்தான் நம்ம பேஸ்ட்டால் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வேவ் லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைட்டான ஒரு கர்வ் கொடுத்து வேவ் லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபோர்த்து ஃபுல்லாகவே கர்வ் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஃப்ளவர் டிசைன் எல்லாத்துலேயுமே கர்வ் டிசைன் அதிகமாக வரும். நம்ம ஃப்ளவர் போடுறோம் அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு நம்ம கர்வாக தான் ட்ரா பண்ணுவோம். இப்போது நெக்ஸ்ட்டு சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். சர்க்கிள் எப்படி அப்படின்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே தான் கொண்டு ஃபினிஷ் பண்ணணும். அன்ஈவனாக வரக்கூடாது. நம்ம பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டுமே அதிகமாக நம்ம ட்ரை பண்ணணும். ஃப்ளவர் டிசைன்ஸு இல்லை மற்ற ஒர்க்லைனா சர்க்கிள் அதிகமாக வரும். இப்போது 6th ஒன் டாட் தான் பார்க்க போகிறோம். நல்லா போல்டாக சிங்கிள் ப்ரெஷர் கொடுத்து நம்ம டாட் வச்சுக்கலாம். ஒரு லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம தேய்ச்சி போடக்கூடாது. நல்லா ப்ரெஷர் பண்ணி சிங்கிள் டாட் மட்டும்தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு டாட் வித் லைன்ஸ் பார்க்கலாம். ஒரு தின் லைன் கொடுத்துட்டு அது சென்டரில் அந்த லைனை அப்படியே நம்ம ஃபார்ம் பண்ணி டாட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரே ஈவனாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய டாட் சின்ன டாட் அந்த மாதிரி நான் சென்டரில் உங்களுக்கு ப்ளைனாக இல்லாமல் டாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். 8th ஒன் ஹம்ப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமான ட்ரெடிஷ்னல் டிசைனில் வர்றது இந்த ஹம்ப் தான் வரும். ஹம்ப் ஈவனாக போடணும். நம்ம லைன்ஸ் கொடுத்துட்டு அது கீழே பெரிய ஹம்பாக இருந்தாலும் சரி சின்ன ஹம்பாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி ஈவனாக தான் போடணும். இப்போ உங்களுக்கு நான் கீழே ஹம்ப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள், மேலேயும் போட்டிருக்கேன். 2 சைடுமே நம்ம கிட்டத்தட்ட ஈவனாக வர மாதிரி தான் போடணும். ஹம்ப் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 9th ஒன் டியர் ட்ராப்ஸ். டியர் ட்ராப்ஸ் எப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிளாக ஒரு டாட் வச்சு அதில் இருக்க பேஸ்ட்டையே கீழே இழுத்து விடணும். தனியாக ஒரு பால் மாதிரி வச்சு கீழே 1 போடக்கூடாது. இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி நல்லா திக்காக ஒரு ப்ரெஷர் பண்ணி அதில் இருக்க பேஸ்ட்டையே நம்ம லைட்டாக இழுத்து விடணும். இந்த லாலிபாப் மாதிரி ஒரு ட்ராப் வச்சு கீழே ஒரு 1 மாதிரி இழுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிசைன் லீஃப் அண்டு வெயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது வெயின்ஸ் எப்படி நம்ம போடுறதுனா ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுத்து அதுலேருந்து ஒரு போல்டாக ஒரு டாட் வச்சு அதில் இருக்க அந்த பேஸ்ட்டையே நம்ம இழுத்து விடுறோம். இதுதான் வெயின்ஸ். அதிகமாக நமக்கு இந்த கல்ஃப் டிசைன்லாம் வெயின்ஸ் தான் அதிகமாக வரும். வெயின்ஸும் நீங்கள் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் பார்க்கலாம். ஸ்பைரல் எப்படின்னா நம்ம ஏற்கனவே சர்க்கிள் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அது சென்டர்லேயே சின்ன சின்னதாக நம்ம சின்ன சின்ன சர்க்கிள் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் ஸ்பைரலும் முடியணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்க மாதிரி தனியாக அந்த ஸ்டார்ட் பண்ண இடம் தொங்கக்கூடாது. ஸ்பைரல் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த கரெக்டான ஷேப் வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வித் ஹம்ப் தான் போட போகிறோம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்க மாதிரி ஸ்பைரல் போட்டுட்டு 4 கார்னர்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து சின்ன சின்னதாக ஹம்ப் போட்டுக்கலாம். ஹம்ப் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவனாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போ அதிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் வித் ஹம்ப்பு அதோட டாட் இது மூணுமே வச்சு எப்படி போடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைரல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ப் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே டாட் தான் வைக்கிறேன். அதுவுமே வந்து ஈவனாக நம்ம வைக்கணுன்றதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் அப் அண்ட் டவுன் வச்சு இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதே போல் எனக்கு ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.